17 வருடமாக பார்த்துட்ருக்கோம். விராட் கோலி இதை தாங்க பண்ணுறாரு. ஒரு அணியை நாங்கள் இந்த மேட்ச்சில் இப்படி தான் ஜெயிச்சோன்னு வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ இந்த விசஸ் பாகிஸ்தான் இவங்க 2 பேருக்கும் இடையான சாம்பியன் டிராஃபி மேட்ச்சில் விராட் கோலி 111 பாலுக்கு 100 ரன் அடித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் 2017 ஃபைனலில் பாகிஸ்தான் கிட்ட தோற்றதை பழி தீர்க்கிற வகையில் பாகிஸ்தானை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இந்திய அணி. இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா, நாங்கள் முதல்ல பந்து வீச தொடங்கின விதமே எங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு. கரெக்டான லென்த்தில் இந்த மேட்ச்சில் பந்து வீசணும். ஏன்னா கொஞ்சம் எளிதாக பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிச்சாக இந்த பிச் இருந்துச்சு. ஆனால் எங்கள் பவுலர்கள் ரன்களை கட்டுப்படுத்தி சூப்பராக பந்து வீசிட்டாங்க. அவங்களுடைய அனுபவம் இந்த மேட்ச்சில் உதவுனுச்சு. அதை விட அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜடேஜா மூவருடைய பங்கு நிச்சயம் பாராட்டணும். ஏன்னா முகமது ரிஜ்வான், ஷேக் ரஷீதோடைய நல்ல பார்ட்னர்ஷிப்புக்கு பிறகு அவங்க 2 பேரும் அதிக ரன் அந்த சமயத்தில் அடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்பின் பவுலர்கள் வந்து அவங்க விக்கெட்டை எடுத்து அவங்க பேட்டிங்கையே வந்து உடைச்சிட்டாங்க. அதே போல் ஹர்திக் பாண்டியா, ராணா, முகமது ஷமியும் சிறப்பாக பந்து வீசிட்டாங்க. ஒரு நாள் கிரிக்கெட்டில் நாங்கள் அனைவரும் நீண்ட நாட்களை விளாண்டுட்ருக்கோம். சில நேரங்களில் இந்த ஃபார்மட் கொஞ்சம் புதிராக இருக்கும். பிச்சுக்கு தகுந்த மாதிரி ஆட வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஸோ அதுதான் கடந்த 2 மேட்சாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பேட்ஸ்மேன்களுடைய மிக சிறந்த அனுபவத்தால் இந்த பிச்சில் நாங்கள் சூப்பராக சேசிங் பண்ணியிருக்கோம். மேலும் எங்கள் அணியை சேர்ந்த சுவம் கில் நல்ல பேட்டிங் டச்சில் இருக்கார். ஸோ அவர் தொடர்ந்து ஒரு சில போட்டிகளில் அபாரமாக விளாண்டுட்ருக்காரு. இந்த போட்டிலையும் அவர் சிறப்பாக விளையாண்டார். அவருடைய பங்களிப்பு முக்கியமான ஒரு பங்களிப்பாக நான் பார்க்குறேன். அதை விட கிங் கோலி 17 வருடமாக இந்திய அணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காரோ அதை மீண்டும் பண்ணியிருக்காரு. அவர் இந்திய அணிக்காக விளாட்றதே பெருமை தான். அவர் எப்போ பேட்டிங் விளையாட வேண்டும்னு ரொம்ப ஆர்வத்தோட துடிப்போடு இருந்தார். விராட் கோலி இப்படி விளையாண்டதை பற்றி நம்ம பெருசாக பேச எதுவும் இல்லை. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 17 வருடமாக விராட் கோலி இதை இந்திய அணிக்காக முக்கியமான நேரத்தில் பண்ணிகிட்ருக்காரு. அதை இப்போது பண்ணியிருக்காரு. இதற்கப்புறம் அவர் முக்கியமான நேரத்தில் பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம். அணியாக 2 முக்கியமான மேட்ச்சில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இருந்தாலும் அடுத்த மேட்ச் எங்களுக்கு முக்கியமான மேட்ச் தான். இதற்கப்புறம் நாங்கள் இதே போல் சிறப்பாக விளையாண்டு இந்த தொடரை சிறப்பாக முடிப்போம் அப்படின்னு ரோஹித் சர்மா வெற்றிக்கு பிறகு கெத்தாக பேசியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி இது போல் 17 வருடமாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போதும் அதை தான் பண்ணியிருக்காருன்னு விராட் கோலி குறித்தும் இந்திய அணி வெற்றி குறித்தும் பேசியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதே போல் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் தொடர்ந்து வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.